மல்டிநேஷனல். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து கிளாஸஸ்ஸு, இன்க்ளூடிங் கார்ஸ் இங்கேருந்து மேனுஃபேக்சர் ஆகி போகுது. பிகாஸ் இங்கே மேன் பவர் கம்மி. இப்போ அந்த ப்ராடக்ட்ஸுக்கு 50% டேக்ஸு கட்டுப்படி ஆகுமா? ஸோ இப்போ இந்த இடத்துல இது இது சரியா, அவன் இப்படி பண்ணியிருந்தாங்கிறது அதுக்குள்ளலாம் நம்ம போக வேண்டாம். பட் நம்ம ஆஸ் அ இந்தியன் அண்ட் ஆஸ் அ வெஸ்டீஜியன் நம்ம செய்ய வேண்டியது, எதுக்காக நம்மளோட பீப்புள்கிட்ட நம்ம ப்ராடக்ட் வாங்குறதுக்கு கூட கஷ்டப்படுறவங்ககிட்ட, அடே இதெல்லாம் இந்தியன் ப்ராடக்ட்ஸு, இது மோர் தென் தட் அவங்க ப்ராடக்டோட நல்லா இருக்கக்கூடியது. அப்போ நம்ம இதையா நம்ம மாற்றலாம். நம்ம ஐஃபோனை மாற்றுறோமோ, யூடியூப்பை மாற்றுறோம், யூடியூப் இதெல்லாம் அவங்களது. நம்மளுடைய எக்கானமி அவங்களுக்கு போயிட்டு இருக்கு, நம்ம எக்கானமியை அவன் தடுக்கிறான். அப்போ இதன் வழியாக நம்மளுடைய நார்மல் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸோடைய கன்சம்ஷனும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நான் காமிக்கிறேன், அப்படியே இருங்க. எதுக்கு சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு இங்க பாருங்க, வாட் இஸ் ஹேப்பனிங். இந்த இது ஷேர் ஆகுதா? என்னோட வெப்பேஜ் இது ஷேர் ஆகுதா? போஸ்ட் ஷேர் ஆயிருக்குங்க சார். ஷேர் ஆயிருக்கு. இங்க பாருங்க, இது இப்போ வந்தது ஸ்டாப் ஹையரிங் இண்டியன்ஸ். தே ஹவ் கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு மைக்ரோசாஃப்ட். எல்லாத்துக்கும் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ட்ரம்ப் வாண்ட்ஸ் பிக் டெக்ஸ், கூகுள், மைக்ரோசாஃப்ட் ஸ்டாப் ஹையரிங். இந்த மாதிரி என்டையர் இதில் அவங்க ஒரு இது பண்ணும்போது நம்மளும் இந்த இடத்துல இதாகிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கா? ஃபைன். இது ஒரு பக்கம். இப்போது ஹெல்த் செக்டார் ஒரு பக்கம், விச் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் அவர் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸோட கன்சம்ஷன். அடுத்தது அதுவாக நடக்காது, நம்ம போய் அந்த விழிப்புணர்வோடு போய் எடுத்து சொன்னால் நடக்கும். அடுத்தது இந்த 50% டேக்ஸ் உடைய இதனால இன்னொரு நாளையிலேருந்தே பாதிப்பு இங்கே ஏற்படுமானா இல்லை. இன் அனதர் 1 month 2 months பெரிய பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும். நிறைய பேர் இதாகுவாங்க, வாழ்வாதாரங்கள் இதாகும். அப்போ எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்வது, நம்ம அவர்கள் மேலே ஒரு வெறுப்பும் இந்தியாவின் மேலே ஒரு இதுவும் வரப்போகுது. கரெக்டு தானா? இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் இனிமேல் டாலரில் இது பண்ண போகிறேன்றாங்க. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம், நம்மளுடைய இதை பத்திரம் பாருங்கள். ஏன்னா அதுக்கும் நம்ம இதுக்கு சம்மந்தம் இல்லை. நம்மளுடைய வெஸ்டீஜுக்குள்ளே இருக்கோம். நம்ம அதுக்குள்ளே போனோம்னா இட்ஸ் அ கான்ட்ரவர்சி. கரெக்டுங்களா? ஒருத்தர் அப்படி பேசுவோம், ஒருத்தர் எப்படி பேசுவான், இதுதான் கரெக்டு அதுதான் கரெக்டு. அதில் நம்ம போய் தயவு செய்து போய் மாட்டிக்காதீங்க. தயவு செய்து அதில் எதுலேயும் இன்வால்வ் ஆகிக்காதீங்க. அதே மாதிரி தான் எலெக்ஷன்லையும் நெவர் கெட் இன்வால்வ். பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்குது. பட் நம்ம என்ன நம்ம வெஸ்டீஜில் இருக்கோம், நம்ம வாழ்க்கையில் இருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு அவ்வளோதான், அதோட முடிஞ்சுது. கரெக்டுங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி இது இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வெறுப்பு வரும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் இது பண்ணுவாங்களா. அப்போ நம்ம அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு பிவட்டல் ரோலில் நம்ம இருக்கோம். அந்த பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன மாதிரி ஒரு விஷயம் கொடுக்க பாருங்க. ஒன்று ஹெல்த்தில் இது மாதிரிலாம் இருக்குப்பா, நம்ம இதுலேருந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம போய் எடுத்து சொல்ல 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 நமக்கு அற்புதமான விஷயங்கள் இங்கே கிடைக்கும். அதே மாதிரி அவங்களையும் அந்த இடத்துக்குள்ள போகாமல் நம்ம தடுத்துடலாம். ஃபைன். அடுத்த விஷயம், பிகாஸ் ஆஃப் திஸ் இன்னும் நம்ம வெஸ்டர்ன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இந்தியன் ஓரியன்டாக வெஸ்டேஜ் ஓரியன்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ அதன் மூலியமாகவும் நம்மளுடைய பிஸ்னஸ் ஏறும். ஒன்று. அப்போ அவங்க பண்ணக்கூடிய அந்த 50% ஹைக்கினாலே மற்ற நாள் ஏற்படக்கூடிய வேலை பாருங்க. இப்போ எங்கே என்ன பண்ணுங்க, ஸ்டாப் ஹையரிங் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நிறைய இந்தியன் செக்டர்லேருந்து வேலை காலியாக போகுது. அப்போ அவங்க வேலை இல்லாமல் இருக்க போகிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வெஸ்டீஜில் இருக்கா?
அப்போ இங்கே வாட்சில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது எப்போ தெரியும்? நம்ம அந்த விழிப்புணர்வோட போய் எடுத்து சொல்லும் போது தானே தெரியும். அண்ட் இதுதான் தருணம். எல்லாரும் இதாக இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாரும் அவங்க நண்பர்களையும் உறவினர்களையும் நம்ம தொடர்ந்து காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அவங்களுக்கு வரும்போது அடியும் அன்னைக்கு ஒன்று சொன்னானேடா அவன் ஏதோ ஒன்று இருக்குன்னு, அப்போ என்னன்னு கேட்கலான்னு வருவான். முதல் தடவை சொல்லும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 4 மாதம் முன்னாடி அவர் போய் சொன்னார், கேட்கல, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க, எதுவும் முடியல, அப்புறம் அன்றைக்கி ஏதோ சொன்னானே அப்படின்னு இப்போ வந்திருக்காங்கல்ல. லேட்டோ ரைட்டோ அது வேற, பட் அது சொல்லியிருந்ததுனால தானே நினைவு வச்சு வராங்க. அப்போ அதை நம்ம முன்னாடியே சொன்னாதானே அவன் நினைவு வச்சா சொன்னானே ஏதோ ஒன்று. ஏன்னா எல்லாருமே அவங்க பாதிப்பு படும்போது தான் அந்த இடத்துக்கு வருவாங்க. இது புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஒரு பக்கம் ஹெல்த், இன்னொரு பக்கம் இந்த 50% டேரிஃப், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இதனோட ஐடி செக்டர்ல மிகப்பெரிய லெவல்ல ஜாப் வேனிஷ் ஆகுது. இப்போ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க. இது வந்து ஜஸ்ட் 2 days பேக். இங்க பாருங்க, ஐடி செக்டர் இன் கிரைசிஸ், மேசிவ் லே ஆஃப் அலர்ட், கம்ப்ளீட் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. உள்ள போனீங்கன்னா, ஏன்னா ஏஐ என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ நான் அந்த ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போகிறேன். ஓகே, இப்போ இது நம்ம 50% ஐக்கினால நான் ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் பண்ணி வச்சேன். இப்போ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் இன் டு தட். நம்மளோட இட்ஸ் பவர் ஆஃப் சாய்ஸு. இது மாதிரி நம்ம எத்தனை நாள் விழிச்சிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி சோப்புக்கு இப்போல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சோப்பு இதெல்லாம் போட்டு அடுத்தது என்ன மாற்றலாம் அண்டு எந்த மாதிரியான ஒரு இது கிடைக்கும், நம்ம எப்பேற்பட்ட விஷயம், கரெக்டுங்களா? இது வெஸ்டிஜோட அட்வான்டேஜு, நம்ம கண்ட்ரி மேலே இருக்கக்கூடிய பேட்ரடிசம். ஸோ இதன் மூலியமாக வி ஐடென்டிஃபை அட்லீஸ்ட் 3 ப்ராடக்ட்ஸ். நம்ம அன்றைக்கி நான் அந்த இதில் போட்டது தான், அந்த வீடியோலையும் அந்த இதுலேயும் போட்டது தான், ஐடென்டிஃபை 3 ப்ராடக்ட்ஸ், இந்த விஷயங்கள். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரிலையன்ஸ், செல்ஃப் ரிலையன்ஸ், கரெக்ட்? ஓகே, இந்த ப்ரெசன்டேஷன் கரெக்டுங்களா? அடுத்தது ஐடி செக்டரில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணேன், அதையும் காமிக்கிறேன். இதை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ப்ரெசன்டேஷன் ஷேர் ஆகுது இல்லையா சார்? ஆயிருக்குங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, IT sector on the brink of crisis and a new opportunity. In today's challenging economic climate, IT is facing so many things, கரெக்டுங்களா? அண்ட் massive layoff அண்ட் மற்ற இதனால் வரக்கூடிய இம்பேக்டை, இதன் மூலியமாக நிறைய பேர், மோர் தென் 80% ஆஃப் இந்தியன் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் கோயிங் டு பி ட்ராப்ட் அவுட். இப்போ இங்கே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? அவங்க ஃபேமிலிஸ் 1 லட்சம் 2 லட்சம் குடும்பங்கள் எந்த மாதிரி ஆக போகுதுன்னு பாருங்க. அப்போ இவர்களுக்கு ஒரு மாற்று விஷயம் நம்மகிட்ட இருக்கா இல்லையா? இப்போ நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெல்ட் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதே ஐயப்பா இது நடக்க போகுது, ஸோ இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும், அல்லது இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இதுலேருந்து நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு முதல்லையே பார்த்து அதை புரிஞ்சு அடாப்ட் பண்ணுறவங்க, தே ஆர் கால்டு எர்லி அடாப்டர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்னுடைய கர்சர் இங்கே இருக்குது, காமிக்கிற பாருங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு 2.5 to 13, ஒரு 15% பீப்புள் தான் 100ல் ஒரு எர்லி அடாப்டர்ஸாக இருப்பாங்க. அதுவும் 2.5 தான் ரொம்ப ரொம்ப எர்லி அடாப்டர்ஸாக இருப்பாங்க, டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. நான் எப்பவுமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் 1988 அந்த ரீசனில் ஒருவர் இறந்து போய் ஃபேமிலி நடுத்தருக்கு வருவதை நான் பார்த்தேன். இதை நம்ம எல்லாம் பார்த்துருக்கோமா நம்ம லைஃப்லனா? எஸ். பட் என்ன நடந்தது நமக்குன்னா, நம்ம பரிதாபப்பட்டோம். நான் பரிதாபப்பட்டேன். பட் பரிதாபத்துக்கு மேலே, அதற்கு மேலே அடுத்த ஸ்டெப்புக்கு போனேன். இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு போனேன்.
அதனுடைய விளைவாக தான் 1989 வேற விஷயங்களில் தேட ஆரம்பிச்சு வேற பிஸ்னஸுக்கு போக ஆரம்பிச்சு 1999 இந்த டைரக்ட் செல்லிங்குள்ளே வந்தேன். இப்போ இந்த சிந்தனை, நான் ஒரு பெரிய சிந்தனையாளர்னு சொல்றதுக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. பட் இந்த மாதிரி எடுக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஸோ தே ஆர் கால்டு தி early adopters. ஏன்னா அந்த early adoptersக்கு அந்த கம்ப்ளீட் எல்லாம் மாறும்போது வரக்கூடிய அந்த சேஞ்சில் இருக்கிற மேஜர் சங்க் அவங்களால இது எடுக்க முடியும். அவங்க early adopters. கரெக்டுங்களா? இப்படி வாங்க. ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அந்த பாதிப்பு வரப்போகுது அப்படிங்க தெரிஞ்ச உடனே அந்த இதை எடுத்து வெளியே வரவங்க தப்பிச்சு வெளியே வரவங்க சீக்கிரமே. என்னதான் நடந்தாலும் மாறிடும் 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 போய் லைஃப் எல்லாம் கெட்டு போய் வருதோ அதான் லேட் அடாப்டர்ஸ். இது எதுக்கு இதை நான் காமிக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஐடி செக்டரில் மற்ற இது மாதிரி விஷயங்களில் ஹெல்த் செக்டரில் இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஐடி செக்டரில் ஜாப் காலி ஆகிட்டு இருக்கு. இது இப்போ ரீசெண்ட் ஐடி ஜாபோட இது ரீசெண்ட். இப்போ நம்ம ஹெல்த் செக்டரோட இது பார்த்தீங்கன்னாக்கா 2010-11 இந்த இடத்துல இருந்தது, இந்த 15% இருந்தது. இப்போ இங்கே இருக்கு, நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இருக்கு. இட்ஸ் சம்வேர் இன் தி 30+40% லெவல். இன்னும் கொஞ்சம் நாளில் இட் வில் கோ டு 50-60% லெவல். மேஜர் சங்க் இப்போ பெருசாக ஹெல்த் கேர் பக்கத்துக்கு ஃபுட் சப்ளிமெண்ட் நியூட்ராசிட்டிகல்ஸ் பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். போய் ஜஸ்ட் சொன்னா போறோம், இங்க இருக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொன்னா போறோம். உடனே அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த நேரம் தான் தருணம், அந்த ஹெல்த் இது. வெரஸ் இந்த ஜாப் இது பார்த்தீங்கன்னா இப்போதான் ஆரம்பிக்குது. கரெக்டுங்களா? இன்னொரு another 2-3 months. ஏன்னா இப்போ இந்த 50% ஐக்கியம் சேர்த்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐயோட இதில் சேர்ந்து இது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் ஆக போகுது. அப்போ அவங்களுக்கு ஜாப் காலி ஆகும் போது நான் என்ன பண்ணணும்னு யோசிப்பான். அப்போ இந்த நேரத்தில் நம்ம தான் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு போகணும். ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு போனாலும் அவனை பிடிக்கலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் இந்த தருணம். பீப்புள் ஆர் கோயிங் டு லுக் ஃபார் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அவங்க ஹெல்த்துக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவ், அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ஒரு ஆல்டர்னேட்டிவ். அப்போ நம்ம கிட்ட அந்த ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. அந்த ஆல்டர்னேட்டிவ் நம்ம கிட்ட இருக்குங்கிறத நாம் எடுத்து சொல்லணும். நம்ம முதல்ல ஒரு கடை வச்சிருக்கோம், அப்போ கடையில் என்ன வச்சிருக்கோம் சொல்லிட்டு ஒரு போர்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதானே தெரியும் உங்களுக்கு. அப்ப செய்ய வேண்டியது நம்ம வேலை இல்லையா? நம்ம இங்க போர்டு போடுவதில்லை, எடுத்து சொல்லணும். அப்ப இந்த வேலையை நம்ம முடிக்க விடணுமா வேண்டாமா? அப்பதான் நான் சொன்ன மாதிரி இந்த கம்ப்ளீட் ஹெல்த் செக்டர் பிரேக் டவுன் ஆகி வரும்போது அதை பிடிக்கிற ஸ்கேட்சு, இவர்கள் இந்த ஜாப் இல்லாமல் போகிறவங்க இன்னொரு 2-3 months மிகப்பெரிய சங்கு. ஐயோ நான் என்ன பண்ணுறது ஏதாவது ஒன்று வேணும். ஏன்னா கொரோனா டைம் நினச்சி பாருங்க, 2020 கொரோனா போது அந்த பிப்ரவரி மார்ச்சை விட ஜூன் ஜூலையில் தான் நிறைய நமக்கு ரெக்ரூட்மெண்ட் ஆச்சு. நல்லா போய் பாருங்க. நம்மளுடைய டீமில் அன்னைக்கு அசோக் சார் கேட்டீங்க சொல்லுவாங்க 60,000 நியூ ஜாயினிங்ஸ் நடந்தது ஒரே மாதம். இட் வாஸ் நாட் இன் பிப்ரவரி ஆர் மார்ச். அடுத்து ஜாப் போய் ஒரு மாதம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சுமூகம் ஆகி 21-22 சுமூகம் ஆனதுக்கப்புறம் திரும்பியும் பேக் டு ஸ்கொயர் ஒன். ஸோ இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் அவங்களுக்கு எப்போ அந்த கோடாலி அவங்க மேலே விழுகுதோ அப்போ தான் அவங்க அதில் முழிச்சுக்க போகிறாங்க. அது முழிக்க திறமை 2-3 months இருக்க போகுது. அப்போ அவங்கள நம்ம கேட்ச் பிடிக்கணும்னா நம்ம ரெடியாக இருந்தால் தான் கேட்ச் பிடிக்க முடியும். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கீங்க, கேட்ச் பிடிக்கணும். எங்கடா பால் போடுறான், எப்படா அடிக்கிறான் கவனமாக இருந்தீங்கன்னா தான் கரெக்டாக பந்து காட்சிக்கு வரும்போது டப்புன்னு பிடிக்கலாம். நம்ம எவன் பாடுறான் எப்படி அடிக்க போகிறான்னு பார்க்காம எங்கேயோ பராக் பார்த்துட்டு அந்த ஆடியன்ஸையோ கேலரிலையோ அல்லது வேற எதையோ மேலேயோ பார்த்துட்டு இருந்தோம்னா அவன் அடித்து கேட்ச் நம்ம நேருக்கு நம்ம மேலேயே வந்து விழுவோம்.
கேட்ச் வந்திருக்குன்னு கூட தெரியாது. பந்து விழுந்ததுக்கப்புறம் ஐயோ இங்கே வந்து தான் தெரியும். இன்க்ளூடிங் ஃபுட்பாலில் கூட வச்சுக்கோங்க. ஃபுட்பால் விளையாடும் போது அந்த யார்கிட்ட பால் இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு, எங்கே போயிட்டுருக்கு, நம்ம எங்கே இருக்கோம், நமக்கும் கோலுக்கும் என்ன கோல் போஸ்ட்டும் எப்படி ஆங்கிளில் இருக்குது, இது அப்படியே கவனமாக இருந்தால் தான் டக்குன்னு பால் வந்தாலும் அடித்தோம்னா கோல் போகும். நம்ம அதை விட்டுட்டு எங்கேயோ பால் இருக்கு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கவனமாக இருந்ததுன்னா பால் நம்மகிட்ட வரும். பால் நமக்கு வந்ததே தெரியாது, இன்னொருத்த வந்து எடுத்துகிட்டு போயிடும். இப்போ இதை நான் சொல்லணுமா வேண்டாமா உங்களுக்கு? அதற்காக தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நீங்கள் ஸ்டார்ட் அப் ஃப்ரெண்ட்ஸ், வேக்கப். ஒரு மிகப்பெரிய விஷயம் நமக்காக இங்கே காத்துட்ருக்கு. அண்ட் அடுத்தது, இப்போ உங்கள் முன்னாடி இப்போ இந்த ப்ரெசன்டேஷன்லாம் நான் காமிச்சேன் இல்லையா, 3 ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்தது இந்த ப்ரெசன்டேஷன்லாம்? சூப்பராக இருந்ததா இல்லையா? நான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ளே வந்து கேட்டுங்களா, அப்போ தான் ப்ரெசன்டேஷன் பண்ணவே ஆரம்பித்தேன். 1999 2000 ப்ரெசன்டேஷன் நானே தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு ப்ரெசன்டேஷன் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னா இங்கே லீடர்ஸ் இருக்கிறவங்க எல்லாரும் தெரியும், இட் வில் மினிமம் டேக் 1 day, மினிமம் 1 day 1.5 days நடக்கும். அதை எடுத்து அதை போட்டு அதுக்கு கேப்ஷன் போட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு கரெக்ட் தானா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் முன்னாடி காமிச்ச இந்த 3 ப்ரெசன்டேஷன் எனக்குள்ள இதை உங்களோட வாய் வழியாக எக்ஸ்டம்போவா பேசணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். ப்ரெசன்டேஷன்லாம் என்கிட்ட இல்லை. ஜஸ்ட் நேற்றைய தினம் இந்த ஏஐயில் நேண்டா நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போனேன். எனக்கு என்ன வேணும்னு ஒரு சும்மா 2 லைன் டைப் பண்ணேன். அந்த 2 லைன் டைப் பண்ணதில் இங்கே பாருங்க, இந்த ப்ரெசன்டேஷனை பாருங்க. இது எல்லாம் அதுவே, நான் எதுவும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுவும் பண்ணல. இங்க பாருங்க, இந்த படம் தான் நான் போட்டது. இங்க பாருங்க, ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ், பவர் ஆஃப் பிசினஸ் மாடல், வெஸ்டீஜ் ஆஃபர்ஸ் டைரக்ட் செல்லிங். நான் சொல்லல, வெஸ்டீஜ் ஹஸ் காட் அன் ஆல்டர்னேட்டிவ் தான் நான் போட்டேன். அதை சொல்லணும் அப்படின்னு தான் போட்டேன். இது வெஸ்டீஜ் ஆஃபர்ஸ் டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் வித் 0 நான் போட்டேன். அங்கே என்ன மினிமல் என்ட்ரின்னு போட்டிருந்தது. இங்க பாருங்க, ஸ்டெபிலிட்டி, ப்ரூவன் சக்சஸ், அதுவே பாருங்க 2 டெஸ்டிமோனியல் ஒன்று கொடுத்து இது மாதிரி டெஸ்டிமோனியல் நமக்கு சொல்லுது என்ன பண்ணணும்னு. இங்க பாருங்க, சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன், காம்பருக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, உங்களுக்கு டெடிகேட்டட் சப்போர்ட் இருக்கு, உங்களுக்கு ஒரு ரோடு மேப் எப்படி போகணும் அப்படிங்கிற இதெல்லாம் நான் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு செக்யூர்டு பியூட்டிஃபுல் லைஃப் அத்தனையும் பண்ணி கொடுத்தது ஜஸ்ட் ஒரு 10 minutes நான் வந்து அந்த ஒரு ஸ்கிரிப்ட், அது ஸ்கிரிப்ட்னா ஒரு பேராகிராஃப் கிடையாது, வெறும் ஒரு 4 லைன் கொடுத்தேன். அந்த ஹெல்த் செக்டருக்கு உங்களுக்கு அந்த சொன்னேன் இல்லையா, பெரிய ஸ்கிரிப்ட் வந்து நான் அந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கல. அந்த ஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரி ஃப்ராட் நடக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு 10 லைன் எடுத்து கொடுத்துட்டேன். அதே மாதிரி டாக்ஸ் ஐக்கு வி ஹேவ் டு சேஞ்ச் டுவர்ட்ஸ் இந்தியன் குட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தேன். அதற்கு வந்த ப்ரெசன்டேஷன் அதெல்லாம். இப்போ இதை வந்து பண்ணியிருக்கு அப்படின்னா கொஞ்சம் அப்படியே யோசிச்சு. அடுத்தது இப்போ ஆஃப்டர் கொஞ்சம் ஒரு 2-3 மாதமாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, 2 months, நாட் 3 months, 2 months எவ்வளவோ நான் வீடியோக்களை டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுட்ருக்கேன், பார்த்துருப்பீங்க. என்னோட இருக்கிறவங்களுக்கு தெரியும், 2004 2005 யூஎஸ்லேருந்து வீடியோக்களை தருவிச்சு ஐ ஸ்பெண்ட் லேக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பெண்ட் லேக்ஸ் டு டிரான்ஸ்லேட். அண்ட் லேக்ஸ் மாத்திரம் கிடையாது, ஒரு வீடியோவை கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணி டப் பண்ணி பக்காவை எடுத்துட்டு வெளியே வர்றதுக்கு இட் டுக் அஸ் 2 days. சரியான ஸ்கிரிப்டை கொடுத்து அதை பண்ணி இதுதான் கரெக்டாக. ஏன்னா வெறும் அப்படியே வெறும் டிரான்ஸ்லேஷன் சரி வராது, மீனிங் கரெக்டாக கிடைக்காது. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு பாருங்க, கொடுக்குறேன் 2 நிமிஷத்தில் வருது. இப்போ நான் ஒன்று காமிக்க போகிறேன் பாருங்க. அண்ட் இப்போ கொஞ்சம் யோசிங்க, எத்தனை டப்பிங் ஆர்டிஸ்ட் காணாம போவாங்க.
எத்தனை ஸ்டூடியோக்கள் காணாம போகும், ஆடியோ ஸ்டூடியோஸ். டப் பண்ணணும்னா எந்த லாங்குவேஜில் இருக்கோ அந்த லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட்லேருந்து எந்த லாங்குவேஜ் பண்ணுமோ அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தயார் பண்ணணும் ஒருத்தன். அந்த ஸ்கிரிப்ட் தான் ஒருத்தன் ஆடியோ கொடுக்கணும். அப்போ அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் எத்தனை பேர் காணாம போவாங்க பாருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் ப்ரெசென்ட் பண்ணணும் தேவையில்லை. அப்போ இந்த ப்ரெசன்டேஷன் மொத்தம் நான் கொடுத்தேன்னா ஒரு ஏஐ இது இதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷனே எடுத்துரும். இப்போ நான் எடுக்கிற மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷனே எடுத்துரும். நேற்று உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சேன், இது மாதிரி 50% ஹைக் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ கோமா பேசுகிறான் பாருங்க. அவனை ஜாலியாக பேசுகிறான், ஒரு சும்மா கொடுத்தா ஜாலியாக பேசுகிறான், சிரிச்சுட்டு பேசுகிற மாதிரி பண்ணிடுவான். அப்போ நாட் ஓன்லி ஐடி செக்டர், எவ்வளவு பேருக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். அப்போ அவங்க எவ்வளவு பேருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் நமக்கு எவ்வளவு உகந்த நேரமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதே சமயம் ஹெல்த் கேர்லையும் ஒரு மிகப்பெரிய தேவையில்லாத விஷயங்கள் நடக்குது. ஐயோ எனக்கு வேற ஏதாவது பண்ணுமேடா, இதுல இருந்து தப்பிக்கணுமே, ஃபேமிலி நான் காப்பாற்றுமே, நிச்சயமா யோசிக்க மாட்டாங்களா? அப்போ இந்த சுச்சுவேஷன்ல இருந்தெல்லாம் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு அற்புதமான கையில இருக்கு. கையில இருப்பதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அதை எடுத்து சொல்லணும். எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்மகிட்ட இருக்குங்கிறத தெரிவிக்கணும். எங்க ஊருக்கெல்லாம் போய் தமாரம் அடிக்கணுமான தேவையில்லை. நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள். அடுத்தது நமக்கு ஏற்கனவே நம்மளை நம்பி வந்திருக்காங்க. எத்தனை பேர் நம்ம நெட்வொர்க்ல எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கு கீழே ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒவ்வொரு பெரிய லீடருக்கு எனக்கு கீழே 26 லட்சம் பேர் இருக்காங்க. நான் 26 லட்சம் பேருக்கு போகணுமாங்கிறது அவசியம் இல்லை. பட் எனக்கு 26 லட்சம் பேர். அது மாதிரி ஒவ்வொரு லீடருக்கு கீழே பல லட்சம் பேர். அந்த லீடருக்கு கீழே இன்னொரு லீடர், அவனுக்கு கீழே 10,000, அந்த லீடருக்கு கீழே ஒவ்வொரு ஸ்டார், டைமண்ட் 5000, 3000, 4000 பேர். ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு கீழே எவ்வளவு பேர், கரெக்டுங்களா? அவ்வளவு பேர் இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 500, 600 பேர் இருக்கிறவங்க போய் அடே உங்களுக்கு கீழே இவங்க எல்லாம் இருக்காங்க, இவங்கிட்ட ஒரு நாளைக்கு 2 பேர் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இதுல நமக்கு ஒரு அற்புதமான சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுக்கலாம், நமக்கும் இதன் மூலியமாக ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு 2 பேர் அப்படிங்கிற ஒரு இதோட போறோம் சொன்னா நம்ம ஃபீல்டில் இருக்க போறோம். ஃபீல்ட்லேயே எதாவது இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எங்கெல்லாம் என்னென்ன நடக்குதோ நம்மளை தேடி வரும். அண்ட் இவர்களும் சொல்லிட்டு போனானே, அவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படும் போது அதை நினைவு கூறுவாங்க. சில சமயம் நீங்க சொன்ன உடனே எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. there are some people who will take immediate action. அப்ப அவங்களுக்கு போய் சொன்னா தானே அந்த இம்மீடியட் ஆக்ஷன் நடக்கும். அதை செய்ய வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இன்னைக்கு வெஸ்டேஜில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்னொரு இதன் மூலியமாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம், ஜஸ்ட் பி ஆன்லைன். ஐ ஷேர் அ ஸ்க்ரீன். அதற்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம வெஸ்டேஜ் நம்ம ஏதோ அப்படியே உட்காந்துருக்கோம். ஒரு 2 months பேக், ஐ திங்க் 2 months, எஸ் 2 months. அதுக்கு அவங்க இவங்க மேனேஜ்மெண்ட்டில் சொல்லும் போது இட் வாஸ் 2 months பேக். எஸ், ஒரு பெரிய லீடர் ஹஸ் ஜாயின் வித் அஸ். அண்ட் அது யாருக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. வேறு இருக்கு, ஜாயின், இட்ஸ் கோயிங் டு பி வெரி பிக், பட் டோன்ட் லீக் இட் அவுட் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே அது யார் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஐ நவ் ஷோ யூ எ வீடியோ. அதை டிரான்ஸ்லேட்டட் பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள், அவர் என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். அதாவது ஒரு பெரிய கம்பெனியில் மோர் தென், ஜஸ்ட் ஐ ஷேர் தி வீடியோ, அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறது பெட்டராக இருக்கும்.
என்னுடைய வீடியோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா கோஸ்ட்? ஸ்கிரீன் ஷேரிங் வந்திருக்கு, இன்னும் வீடியோ ஸ்க்ரீன் வரல சார். ஷேரிங் இருக்கு, ஒரு வீடியோ அந்த பட்டன்லாம் தெரியுதா? இல்ல வரல சார், பிளாங்கா இருக்கு. இப்போ தெரியுதா? வீடியோ தெரியுதா? எஸ் சார். தெரியுதா? எஸ் சார். வந்திருக்காரு தெரியுதா? சார் எஸ் சார், வந்திருக்குங்க ஓகே, சார். இப்போ ஆடியோ வருதான்னு மாத்திரம் கொஞ்சம் கேளுங்க எனக்கு. நண்பர்களே வணக்கம். ஆடியோ ஆடியோ வருதுங்க சார், வருதுங்க சார், ஆடியோ நான் சுனில் சர்மா, ஜெய்ப்பூர், ராஜஸ்தானில் இருந்து வருகிறேன். எனக்கு பெருமை உள்ளது, ஏனெனில் நான் வெஸ்டி குடும்பத்தின் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். உங்கள் பலருக்கும் தெரியும், நான் முன்பு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்தேன். நீங்கள் நினைக்கலாம், நான் இப்போது வெஸ்டிஜ் பெயரை எடுத்துக்கொள்கிறேன், ஆனால் முன்பு வேறு ஒரு நிறுவனத்தில் பணியாற்றினேன், அப்படி என்றால் ஏன் இந்த முடிவை எடுத்தேன் என்று நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். கடந்த 11 ஆண்டுகளாக நான் ஒரு டைரக்ட் செல்லிங் நிறுவனத்தில் இருந்தேன். அங்கு நாங்கள் நியூட்ரிஷன் துறையில் வேலை செய்தோம். இந்த பயணம் 2015ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் தொடங்கியது. சுமார் 11 ஆண்டுகள் பலருக்கு உதவி செய்து ஒரு சாதாரண டிஸ்ட்ரிபியூட்டராக கனவு கொண்டு வந்தேன். ஒரு இலக்கை வைத்துக் கொண்டு வந்தேன். அந்த கனவு நிலையை, அதாவது பிரசிடென்டின் நிலையை அடைந்தேன். நண்பர்களே, வருமானம் பற்றி பேச வேண்டும் என்றால் அந்த நிறுவனத்தில் எனது வருமானம் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒரு சாதாரண மனிதரின் எண்ணத்துக்கு அப்பாற்பட்ட வருமானத்தை நான் அனுபவித்தேன். பல விடுமுறைகள், சர்வதேச விடுமுறைகள், வசதிகள் மற்றும் சுகாதார வாழ்க்கை, பல விஷயங்களை அங்கு நாம் அடைந்தோம். அது ஒரு சாதாரண டிஸ்ட்ரிபியூட்டரின் கனவுதான். ஆனால் நண்பர்களே, அதற்கு பிறகும் ஒரு பெரிய அமைப்பையும் அங்கு நாம் கட்டி எடுத்தோம். ஆயிரக்கணக்கான பெரிய குழுவை உருவாக்கினோம். ஆனாலும் அதற்கு பிறகும் நான் வெஸ்டிஜுடன் சேரும் முடிவை எடுத்தேன். அதற்கான காரணம் இதுதான். நண்பர்களே, நான் அங்கு மிகவும் நல்ல வருமானம் ஈட்டிக் கொண்டிருந்தேன். நிறைய பணம், நிறைய விடுமுறைகள், நிறைய வாழ்க்கை முறை அனைத்தையும் நான் அங்கும் இங்கும் பெற்றேன். ஆனால் கடந்த 45 ஆண்டுகளாக எனக்குள் ஒரு பெரிய வலி இருந்தது. அந்த வலி என்னவென்றால், நான் லாபகரமாக இருந்தேன், நிறைய பணம் சம்பாதித்தேன். ஆனால் எங்கோ என் குடும்பத்தில் உள்ள என் மக்கள், என் அமைப்பில் உள்ளவர்கள் வருமானம் பெற முடியவில்லை. அவர்கள் லாபகரமாக இல்லை. அவர்கள் மிகவும் கவலையில் இருந்தார்கள். இந்த எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு நான் ஒரு பெரிய முடிவை எடுக்க நினைத்தேன். ஆனால் நண்பர்களே, ஒரு விஷயம் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். இந்த முடிவு எளிதான முடிவு இல்லை. ஏனெனில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா நிலைகளையும் அடைய வேண்டும் என்ற கனவு கொண்டிருந்தார். அந்த நிலையை விட்டு ராஜினாமா செய்து நான் வெஸ்டி குடும்பத்துடன் சேர்ந்தேன். மேலும் நண்பர்களே, இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன். நான் எடுத்த இந்த முடிவை இந்தியாவில் ஒரு சாதாரண மனிதன் இவ்வளவு பெரிய பொறுப்பை எடுக்க முடியும் என்று நினைக்க முடியாது. ஏனெனில் பெரும்பாலானவர்களின் கனவு இதுதான். இவ்வளவு பெரிய வருமானத்தை விட்டு இவ்வளவு பெரிய அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதையும் நான் பொறுப்பாக எடுத்துக்கொண்டேன். நிறைய வதந்திகள், நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் மார்க்கெட்டில் வந்தன. ஆனாலும் நான் பின்னோக்கி செல்லவில்லை. ஏனெனில் இந்த முடிவை நான் என் அமைப்புக்காக, என் குழுவுக்காக, என் குடும்பத்தினருக்காக எடுத்தேன். இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறேன். ஏனெனில் நான் ஒரு சிறந்த முடிவை எடுத்தேன். அதாவது வெஸ்டிஜ் குடும்பத்தின் ஒரு பகுதியாக ஆனது. ஆனால் வெஸ்டிஜ் குடும்பத்தில் ஏன் சேர்ந்தேன் என்றால், எனக்கு வெஸ்டிஜ் நிறுவனத்தின் நிறுவனர் திரு கௌதம் பாலி அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவரை சந்தித்த போது இந்த நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனம் என்று உணர்ந்தேன். அவர்களது உரிமையாளர் மற்றும் வேளாண்மை குழுவின் பார்வை மிகவும் பெரியது. வெஸ்டிஜ் தயாரிப்புகளை பார்த்தபோது அவற்றை பயன்படுத்தினேன். 2 மாதங்களில் 17 கிலோ கொழுப்பை குறைத்தேன். அதனால் எனக்கு அதிக உற்சாகமும் அதிக நம்பிக்கையும் வந்தது. இந்த சமூகம் பல்வேறு வகைகளில் தொடர்ந்து செயல்படுகிறது என்பதை பார்த்தேன். நாம் இந்த சமுதாயத்தில் இல்லை என்றாலும் கூட அந்த தயாரிப்புகளை நாம் பயன்படுத்துகிறோம். வீட்டு பராமரிப்பு தயாரிப்புகள், அடகு தயாரிப்புகள், வேளாண்மை தயாரிப்புகள் என பல வகைகள் உள்ளன. இந்த குடும்பத்தில் சேர்ந்ததில் எனக்கு மிகவும் பிடித்தது அங்கு உள்ள கலாச்சாரம், அங்கு உள்ளவர்களின் அன்பும் மரியாதையும், அவர்கள் மரியாதை கொடுக்கும் விதமும் எனக்கு மிகவும் ஈர்க்கும் வகையில் இருந்தது. இங்குள்ள தயாரிப்புகள் எனக்கு மிகவும் பிடித்தது. அதாவது அற்புதமான தயாரிப்புகள். சமீபத்தில் விசிம் ரேஞ்ச் தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தினேன். இதில் நியூட்ரிஷன் தயாரிப்புகள், எடை குறைக்கும் தயாரிப்புகள் உள்ளன. அவற்றை பயன்படுத்திய பிறகு எனக்கு இன்னும் அதிக நம்பிக்கை வந்தது. நண்பர்களே, பெருமையுடன் சொல்கிறேன், இங்கு வெஸ்டி தயாரிப்புகள் உண்மையில் மிகவும் சிறந்தவை. விலையை பற்றி பேசினால் ஒரு சாதாரண மனிதனும் அந்த தயாரிப்புகளை வாங்கி பயன்படுத்த முடியும். நான் இந்த நிறுவனத்தின் மார்க்கெட்டின் திட்டத்தை பார்த்தேன். அந்த திட்டத்தை பார்த்த பிறகுதான் இதுதான் அந்த இடம் என்று முடிவு செய்தேன். இங்கு ஒரு சாதாரண மனிதன் எளிதாக அடைய முடியும். இல்லை என்றால் சாதாரண மனிதன் வெறும் கனவு காண்பதோ நினைப்பதோ மட்டுமே செய்வான். ஆனால் அந்த இடத்தை அடைய முடியாது. ஆனால் இந்த சமுதாயத்தில் நான் பலரை பார்த்தேன். அவர்கள் பூஜ்யத்திலிருந்து ஹீரோவாக மாறுகிறார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இங்கு நான் பல விஷயங்களை பார்த்தேன். நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன், நான் வெஸ்டிஜை தேர்ந்தெடுத்தேன். அதற்கு பல காரணங்கள் உள்ளன. அதனால்தான் நான் வெஸ்டிஜ் குடும்பத்தை தேர்ந்தெடுத்தேன். நண்பர்களே, இவ்வளவு பெரிய அமைப்பை உருவாக்கிய பிறகு, இவ்வளவு வருமானம் எல்லாவற்றையும் செய்த பிறகு, மாதம் 50, 60, 65 லட்சம் ரூபாய் வருமானம் இருந்த போதும் இவ்வளவு பெரிய முடிவை நான் எப்படி எடுத்தேன் என்பதை நான் மற்றும் என் கடவுள் மட்டுமே அறிவோம்.
ஆனால் என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் லாபகரமாக இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். இங்கு வெஸ்டிஜ் மார்க்கெட்டின் திட்டத்தில் எனக்கு புரிந்தது என்னவென்றால், இன்று சாதாரண மனிதரும் லாபகரமாக மாற முடியும். இங்கே வெறும் பொருட்கள் பற்றி பேசப்படவில்லை, இங்கே லாபகரமான நிலை பற்றி பேசப்படுகிறது. ஒரு சாதாரண மனிதன் அந்த பொருட்களை பயன்படுத்தி மற்றவர்களும் பயன்படுத்த செய்து எப்படி கனவுகளை நிறைவேற்ற முடியும் என்பதை நான் உணர்ந்து விட்டேன். இது வெஸ்டிஜில் மட்டுமே சாத்தியமாகும் என்பதை நான் உணர்ந்தும் புரிந்தும் விட்டேன். இதை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். இன்று வெஸ்டிஜ் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இன்று வெஸ்டிஜ் என்ற பெயர் அனைவருக்கும் தெரியும். இந்தியாவை பற்றி பேசும்போது நான் என் நாட்டின் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் என்பதில் எனக்கு பெருமை உள்ளது. நான் என் சொந்த தேச நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். இங்கே நான் சொல்வது என்னவென்றால், என் மார்பு 56 அங்குலம் ஆகிவிட்டது என்று உணர்கிறேன். ஏனெனில் நான் என் இந்திய பிராண்டை எல்லா இடங்களிலும் கொண்டு செல்லப் போகிறேன். நண்பர்களே, வெஸ்டிஜ் ஒரு மிகப்பெரிய நிறுவனம், ஒரு பெரிய குடும்பம். இங்கே நாமெல்லாம் சேர்ந்து முன்னேறுவதற்கான முழு திட்டத்தையும் தயாரித்து விட்டோம். நம்மிடம் உள்ள தயாரிப்புகள் இன்று இந்தியாவில் வேறு எந்த சமூகத்திலும் கிடைக்காதவை. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தாக்கம் கொண்ட தயாரிப்புகள் நம்மிடம் உள்ளன. நண்பர்களே, வெஸ்டிஜ் ஒரு மிகப்பெரிய நிறுவனம். நான் சொல்ல போகிறேன் என்றால், இது ஒரு இந்திய நிறுவனம் மட்டுமல்ல, இந்திய மல்டிநேஷனல் நிறுவனம் கூட. இன்று வெஸ்டிஜ் ஏற்கனவே பல நாடுகளில் செயல்பட்டு வருகிறது. இதனுடன் இன்று வெஸ்டிஜில் சுமார் 22 லட்சம் செயலில் உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்கள் இந்தியாவில் பணியாற்றி வருகின்றனர். எங்களுடைய சொந்த உட்கட்டமைப்பு மிகவும் வலுவாக உள்ளது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், டெல்லியில் எங்களுடைய தலைமை அலுவலகம் உள்ளது. லாபகரமான நிறுவனம் இது. நிறுவனத்திற்கே சொந்தமான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் உள்ளது. 4க்கும் அதிகமான தொழிற்சாலைகள் உள்ளன. 2500க்கும் அதிகமான பிக்கப் பாயிண்ட்கள் உள்ளன. தேசிய மையங்கள் உள்ளன. இப்போது நாம் செயல்படும் வரம்பில் அதன் அனுபவ மையமும் இந்தியாவில் முதன்முறையாக திறக்கப்பட்டுள்ளது. இப்போது எல்லா பக்கமும் பெரும் பரபரப்பாக உள்ளது. எல்லா பக்கமும் மக்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். எனவே வெஸ்டிஜ் இன்று எந்த அறிமுகத்திற்கும் ஆஜ் அல்ல. வெஸ்டிஜின் நிலைத்தன்மை தானாகவே இந்த நிறுவனம் இந்தியாவில் நம்பர் 1 என்பதை காட்டுகிறது. நாங்கள் இதை இந்தியாவிலிருந்து உலகம் முழுவதும் கொண்டு செல்லப் போகிறோம். பல நாடுகளில் திறக்கப் போகிறோம். மேலும் இந்தியாவின் ஒவ்வொரு மனிதரையும் நாங்கள் ஆரோக்கியமாகவும் அதே சமயம் செழிப்பாகவும் ஆக்கப் போகிறோம். போருமா ஃப்ரெண்ட்ஸ், a person from Herbalife earning 65 lakhs every month. அவர் இந்த டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க. அண்ட் 2 months back he joined. அதுக்கு முன்னாடியே he started using Westlim products. Westlim products யூஸ் பண்ணி அவருக்கு அந்த வெயிட் லாஸோட இது தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் இருந்த அங்கே இருக்கிறவோட இது எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு, அண்ட் இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் பிளான் வேர் எவ்ரிபடி கேன் சக்சீட். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, சிறுக சிறுக பண்ண we can attain 5,500. 5,500 வந்ததுக்கப்புறம் ஒரு குழுவில் 2000 பண்ணுவதுங்கிறது ஒரு ஈஸியான ஒரு விஷயம்தான். 2000 பண்ண கீழே நமக்கு ஒருத்தர் 2000 பண்ணோன்னா சைடில் 1800 பண்ணுவதும் ஈஸி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பரீட்சை, இன்னைக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு. எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னா 100 மார்க். அந்த எக்ஸாமில் 100க்கு 100 இன்க்ளூடிங் பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இன்க்ளூடிங் அக்கௌண்ட்ஸில் 100க்கு 100 இதெல்லாம் வாங்குறவங்க இருக்காங்களா இல்லையா? கொஞ்சம் பேர் இருக்காங்களா, நிறைய பேர் இருக்காங்களா? இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இவ்வளவு தூரத்துக்கு 100க்கு 100, 80, 90 வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீ பாஸ் ஆகணும்னு எவ்வளோ சொல்கிறாங்க? 35%. அப்போ அந்த 35% நான் பண்ண மாட்டேன், நான் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா? எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா நாம் ஏதோ ஒன்று செய்யணும் இல்லையா? அதை செய்வதில் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய போகிறோம். ஒரு குழு, அந்த குழு 100 பேராக இருக்கலாம், 1000 பேராக இருக்கலாம். 2000 பிவிங்கிறது ஒரு 60,000 70,000 பிஸ்னஸ் ஒரு மாதத்தில். ஒரு மாதத்தில் 60,000 to 70,000 பிஸ்னஸ். இது எல்லாராலையும் செய்ய முடியுமா முடியாதான்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. குழுவில் நடக்குமா நடக்காதா? அப்போ அந்த குழுவில் நடக்கும்போது அந்த எனக்கு குழுவில் 60,000 நடந்துட்டுருக்கு. நாளைக்கே எனக்கு இன்னொருத்தர் குழு வந்து 60,000 வந்துடுமா? நான் சரியாக பில் பண்ணியிருந்தேன்னா, 5-6 பேரை வச்சு நான் பில் பண்ணியிருந்தேன்னா, அதுக்கு it will take another 2-3 months or another 2 months for another person to come to that level and do 60,000. அதுக்குள்ளே நான் அதர் டீம்ஸில் இருந்து 1,54,000 பிஸ்னஸ் வருமா வராதான்? அப்போ 2 குழு வரும்போது
அடுத்த இதுலேருந்து எனக்கு 30,000 தானே வேணும், எனக்கு இப்போ 40,000 தானே வேணும். இதை பண்ண முடியுமா முடியாதா? பண்ண முடியும். இப்போ கொஞ்சம் எப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த சிறுக சிறுக எல்லாராலையும் பண்ண முடியும். அப்ப எல்லாராலையும் பண்ணோம்னா எல்லாரும் பண்ண பண்ண வியாபாரம் எப்படி பெருகும்? பட் அந்த பண்ணுவதற்கு நம்ம சொன்னீங்கன்னா நம்ம அங்கேயே தானே இருப்போம். அப்போ அங்க இந்த ப்ராடக்டோட ரிசல்ட் பிளஸ் இதை பார்த்து ஒரு 65 lakhs, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏனோ தானோ இல்லை, இங்க ஒரு ஆளு 2 வருஷத்துக்கு முன்னாடி சரியில்லை அது சரியில்லைன்னு போனான், எல்லாரையும் கெடுத்து விட்டாரு. இப்ப அவரு வேற திருப்பி எங்க முதல்ல வந்தாரோ அங்க போய் உட்காந்துருக்காரு. நம்ம அவர் பேச்சு கேட்டு நிறைய பேர் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, 65 லட்சம் உள்ள வராரு. அப்போ அவர் வெஸ்டீஜ் எப்படி பார்த்துருப்பாரு? இப்போ நம்ம எப்படி பார்க்கணும்? நம்ம யோசிக்கணுமா வேண்டாமா? அடுத்த இன்னொரு விஷயத்த சொல்றேன், நல்லா கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பிஸ்னஸ் ஃபார் சம் இயர்ஸ் கீழே போல மேலே போல ஒரு இடத்துல நிற்குது. எவ்ரி மந்த் அந்த இடத்துல அப்படியே இருக்கு இல்லைங்களா? அப்போ பாலி சாருக்கு அது மேலே ஏற்றணும். கொஞ்சம் எப்படி யோசிச்சு பாருங்களேன், என்ன பண்ணாரு பாருங்க. He was able to bring a leader. அவர் அப்படிதானே ஆரம்பத்திலேருந்து அங்கங்க இருந்து லீடரை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு வெஸ்டீஜை பெருசு பண்ணியிருக்காரு. அப்போ பெருசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் பாட்டு பேசாமல் இருக்கலாம். இப்போ இது இருக்கு. இப்போ திருப்பி அவர் ஒர்க் பண்ணி அது மாதிரி பண்ணிட்டாரா இல்லையா? இப்போ நமக்கும் பிஸ்னஸ், அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த கேள்வி உங்களுக்குள்ள வரணும் சார், எனக்குள்ள வருது. இதுதான் சும்மா ஏதோ பார்க்கறது இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இன்னைக்கு இருக்கு. இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இருக்கும். இந்த இதை எவ்வளவு தூரத்திற்கு நம்மளுடைய பீப்புளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணது யாரோட வேலை? அந்த வேலையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வலியுறுத்த தான் இந்த மீட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப்